ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதாரணமாக செய்யக்கூடிய ஜூஸை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாதிரி 2 விதமான ஜூஸ் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேரட் ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி 2 பெரிய கேரட் எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணாமல் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே பால் தாங்க சேர்த்து அரைப்பாங்க. இது கூட நம்ம வந்து தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ 1/4 மூடி அளவுக்கு மட்டுமே நான் வந்து தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு, வாயில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கேரட்டையும் தேங்காயையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். அப்படியே குடிக்க முடியாதுங்க, ரொம்ப ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும் கேரட்டு. ஸோ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நான் வந்து பானை தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா சில்லுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ் வாட்டர் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட வந்து சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக தேனோ அல்லது வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிட்டிக்கு அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து அதை கூட நான் வந்து கலக்கிக்கிறேன். சிட்டிக்கு வந்து உப்பு போடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இனிப்பு நல்லாவே எடுத்து கொடுக்கும். கேரட்லேயும் தேங்காயிலையும் ஆல்ரெடியே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் தேன் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு சூப்பரான கேரட் ஜூஸ் தயாராகிடுச்சு. நீங்கள் நார்மலாக போடுறத விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூடுதலாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க. இந்த கேரட் ஜூஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக பளபளன்னு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ட்ரிங்க்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸையும் நம்ம வந்து எப்படி சூப்பராக போடுறது, நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பீட்ரூட்லேருந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு மட்டுமே நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இதோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நார்மலான பீஸாக நீங்கள் போட்டுக்கோங்க, அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் வந்து சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். பீட்ரூட் எந்த அளவுக்கு ஒரு சத்தான காய்கறி அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரத்த சோகை இருக்கிறவங்க, உடம்புல ரத்தம் இல்லாதவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இது கூடயுமே பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் தான் சேர்க்க போகிறோம். நார்மலாக பால் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைக்கிறத விட தேங்காய் சேர்க்கும் போது அதனுடைய சுவை வந்து பன்மடங்கு கூடுதல் மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. இது கூடவே நம்ம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி மட்டும் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சியை வந்து கழுவிட்டு அந்த தோலெல்லாம் வந்து சீவி விட்டு இது கூட வந்து சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி சேர்க்கறதுனால இதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் அரைச்சி விட்டு எடுத்துடுறேன். இந்த ஜூஸை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது உடம்பு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரியே இந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அதே மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ரெமடிங்க. ஹீமோகுளோபின் லெவலை ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து இனிப்புக்காக நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக தேனோ அல்லது பனங்கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுலேயே உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் தேன் சேர்த்தாலே போதும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 2 ஜூஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.